ஹலோ guys, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரளாவோடைய ஃபிசிக்கல் ரிசல்ட் பற்றியும் வேகன்சி கட் ஆஃப் அதோட டேட்டாஸ் வந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஃபாலோ பண்ணுறதுல சிலர் வந்து கேரளா பசங்களும் வந்து இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் வந்து உருவாக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் பொறுத்தளவு ரெண்டு பிரிவாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் வந்து இதுலேயும் வந்து வேகன்சி இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நக்சல் அஃபெக்டட் ஏரியா. ஸோ ரெண்டு விதமாக வந்து பிரித்து கேட்குறாங்க. இதில் வந்து ஜென்ரலில் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ரிவைஸ்டு வேகன்சி தான். ஜென்ரலில் பார்த்திங்க அப்படின்னா 705. ஓகே, இதில் பிஎஸ்எஃப் பார்த்தீங்கன்னா 213, சிஎஸ்எஃப் 211, சிஆர்பிஎஃப் 190, எஸ்எஸ்பி 19, ஐடிபிபி 46, ஏஆர் 26. ஓகே, ஸோ இந்தளவுக்கு வந்து வேகன்சி வந்து ஜென்ரலில் வந்து இருந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நக்சல் அஃபெக்டட் ஏரியாவில் வந்து பிஎஸ்எஃப் 155, சிஎஸ்எஃப் 160, சிஆர்பிஎஃப் 123, எஸ்எஸ்பி 15, ஐடிபிபி 29, ஏஆர் 19. ஓகே, ஸோ இவங்களோட வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 501. டோட்டலாக வந்து 705, 501. ஸோ வந்து 1206. ஸோ இது வந்து தமிழ்நாடு வந்து கம்மியாக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க ரிசல்ட்டில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், இதுக்கு கீழே இருக்கிறது வந்து நக்சல் அஃபெக்டட் ஏரியா. இதில் வந்து இங்கே நம்ம பார்ப்போம். எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 72 வேகன்சி இங்கே இருக்குது. இங்கே எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 576. ஓகே, 576 இருக்காங்க. இதுக்கு நான் வந்து கால்குலேஷன் போட்டு பார்க்குறேன். 576 டிவைடட் பை 72. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 1:8 அப்படிங்கிற லெவலில் தான் வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து இங்கே வந்து 7, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 56. ஸோ இதை வந்து 56 7 போட்டோம் அப்படின்னா 8. இது வந்து 8 தான் வருது. அடுத்தது ஓபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 2920. இது நம்ம வந்து 191 இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஓபிசி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓபிசி 191. இங்கே செலக்ட் ஆகிருக்கிறது இங்கே இருக்குது. ஓபிசி இங்கே இருக்குது. ஓகே, அப்போ 1528 டிவைடட் பை 191. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1:8. ஸோ இது எல்லாமே வந்து எப்படின்னா 1:8 அப்படிங்கிற லெவலில் தான் இங்கே வந்து நம்ம செலக்ட் ஆகும். யூஆருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நக்சல் அஃபெக்டட் ஏரியா. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து காலியாக இருக்கிறது வந்து நக்சல் அஃபெக்டட் ஏரியா. ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் மொத்தமாக வந்து 48 இருக்குது. ஆனால் செலக்ட் ஆகிருக்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 10 பேர் தான். ஓகே, கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஓபிசி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஓபிசி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 134 போஸ்ட் வந்து இருக்குது. இங்கே வந்து 606 134. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கிறது வந்து 4.5%. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 4 ஆள் தான் வந்து போட்டியாளராக இருக்கீங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூஆரில் வந்து பார்ப்போம். யூஆரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 625 டிவைடட் பை யூஆர் வந்து 260. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1:2.4 இந்த அளவுக்கு தான் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ வேக்கன்சி 1:8 அப்படிங்கிற லெவல்லே இதில் கிடையாது அப்படிங்கிறதா இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த அளவுக்கு பார்க்கும் பொழுது நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதோட பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவோட ஃபீமேல் வேக்கன்சி இதில் வந்து ஜென்ரல் ஏரியா, இது வந்து ஜென்ரல் ஏரியா மொத்தமாக வந்து 80 வேக்கன்சி. இதில் வந்து பிஎஸ்எஃப் 37, சிஎஸ்எஃப் 23, சிஆர்பிஎஃப் 8, ஐடிபிபி 11, ஏஆர் 1. ஓகே, டோட்டலாக வந்து 80 வேக்கன்சி வந்து இதில் இருக்குது ஜென்ரல் ஏரியா. இதே நக்சல் அஃபெக்டட் ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 52, பிஎஸ்எஃப் 24, சிஎஸ்எஃப் 18, சிஆர்பிஎஃப் 5, ஐடிபிபி 4, ஏஆர் வந்து அசாம் ரைஃபிள் வந்து டோட்டல் 1. ஸோ இதில் வந்து இப்போ வந்து ரிசல்ட்டில் வந்து இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலில் வந்து இங்கே வந்து எஸ்டிக்கு வந்து கிடையாது. ஸோ எஸ்டிக்கு வந்து இங்கே வந்து கிடையாது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து 8, எஸ்சிக்கு வந்து இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 168 டிவைட் பை 8 போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 வந்து வந்துடும். ஓகே, அடுத்தது வந்து யூஆர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 352 டிவைடட் பை யூஆர் இங்கே வந்து மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னா 44 எப்படின்னா 8. ஓகே, இதுவும் வந்து 1:8 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ரல் ஏரியா எல்லாமே வந்து 1:8 தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நக்சல் அஃபெக்டட் ஏரியா வந்து பார்க்கலாம். இதில் வந்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் வந்து டோட்டலாகவே இங்கே 5 வேகன்சி இருக்குது. இங்கே இருக்கிறதே ஒரு ஆள் தான். ஸோ இவருக்கு வந்து செலக்ட் ஆகிட்டா போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம். இந்த பொண்ணு யாரோ அவங்க வந்து செலக்ட் ஆகிட்டா போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம். அடுத்தது ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி இங்கே வந்து 14 வேக்கன்சி. இங்கே செலக்ட் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 112 டிவைட் பை
14. ஸோ 1:8 அப்படிங்கிற மாதிரி தான் இதில் இருக்குது. அடுத்தது எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிக்கு வந்து 5 வேக்கன்சி, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5, எஸ்சிக்கு வந்து 20. ஸோ இப்போ 20 டிவைடட் பை 5. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1:4 அப்படி தான் இருக்குது. இவங்க செலக்ட் ஆகிறவங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு பண்ணலாம். ஓகே, 1:8 அப்படிங்கிறது வந்து இருந்து 1:4 இங்கேருந்து இருக்குது. ஓகே, அதே போல் யூஆரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூஆரில் வந்து இங்கே வந்து எவ்வளோ இருக்குன்னா 191. இது நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 29, 6.5. ஓகே, இது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து செலக்ட் ஆகிறது வந்து ரொம்ப அதிக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம இதை பார்க்க முடியும். ஆல் தி பெஸ்ட்.